வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது டைம் லூப். இப்போ டைம் லூப் அப்டின்னா, நம்ம ரொம்ப வேற மாரி இத பார்க்க வேண்டாம். நம்மளோட இதில நீங்க வந்து ஒரு சிம்பிளா அதாவது இதுக்கு வந்து நெறைய இருக்கு. டைம் லூப் பத்தி வந்து பேசணும் அப்டின்னு சொன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, நான் எடுக்க போறது என்ன அப்டின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தியரட்டிக்கல் கான்செப்ட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சிம்பிளா என்ன தெரியணும் அப்டின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அத தான் வந்து லைஃப் டைம் லூப் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு வரும். சரிங்களா? இந்த பயணத்துக்கு வரும்போது, நீங்க எல்லாருமே வந்து உங்கள ஆராய்ச்சி பண்ணும்போது, நீங்க வந்து என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நம்ம வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, ஒரே பிரச்சனை வந்து திருப்பி திருப்பி வரும். அதே மாதிரி ஒரே ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து இது இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்ஷியஸா இருந்து இத பார்த்தனா தான் இதுல இருந்து வெளிய வர முடியும். இல்ல அப்படின்னா, அந்த லூப்புக்குள்ளே வந்து நீங்க வந்து சிக்கிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு வந்து இந்த லைஃப் டைம் லூப்பும் அ இத வந்து முறியடிக்கணும். இத வந்து அதாவது அந்த லூப்க்குள்ள இருந்து நம்ம வந்து வெளிய வரணும்னா, முக்கியமான தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் அதாவது ரொம்ப ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். ஏன் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் திருப்பி திருப்பி வருது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்கன்னா, டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப். இப்ப நம்ம பேட்டர்ன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து வந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் கார்மிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சேம் பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது வந்து ஒரு டைம் பார்க்கும்போது, ஏன் வந்து இது வந்து அகைன் அண்ட் அகைன் நம்மளுக்கு நடக்கு? இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் மாரி இருக்கா? அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் அப்படி கிடையாது. ஏன் வந்து அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு லூப்க்குள்ள நம்ம சிக்கியிருப்போம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அ மைண்டுக்குள்ள வந்து என்ன அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு நம்ம மைண்ட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள பழைய நம்பிக்கைகள் நெறைய இருக்கும். நம்ம ஆல்ரெடி நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன முக்கியமான நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. நான் இதுக்கு வந்து ஒர்த் கிடையாது. நான் வந்து டிசர்வ் கிடையாது. அதுவுமே முக்கியமான என்ன அப்படின்னா, நான் தியாகம் தான் செய்யணும் அப்படிங்கிறதை வந்து நம்ம வந்து லேடீஸ பொறுத்தவரை தியாகம் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள வந்து நம்ம வந்து இது வந்து எப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள புரோகிராம் ஆகி இருக்கும். இதெல்லாமே நம்ம நீக்கணும். சரிங்களா? அப்போ இந்த சிட்யூவேஷன்ஸ் நீங்க வந்து இது வந்து உங்க சப்கான்ஷியஸ்குள்ள பதிஞ்சு இருக்கிறதுனால, இந்த பிலீஃப் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும், இத நோக்கி தான் உங்களுக்கான ஒரு அட்ராக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கார்மிக் பெர்சனா இருக்கட்டும், சோல்மேட்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். ஏன் அப்டின்னா, இந்த புரோகிராம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்து பதிஞ்சு இருக்குது. இது வந்ததுனால தான், அந்த சிட்யூவேஷன்ஸ நோக்கியே நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறீங்க. இப்போ ஆன்மீகத்துல இத சிம்பிளா என்ன சொல்லிர்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய லெசன்ஸ் இருக்குப்பா. அதனால வந்து கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. அ இதை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த இதையும் நீங்க வந்து பிரேக் பண்ணணும். அதாவது என்னன்னா, இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எத கேட்டாலும் ஒரு கர்மா, இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாது. இப்படிங்கிறதே ஒரு ஆன்மீகத்தை வந்து ஒரு போர்வ போத்திட்டு இருப்பாங்க. நீ வந்து லெசன்ஸ் கத்துக்கணும். நீ வந்து இதுல இருந்து இது வந்து உன்னோட இப்ப கார்மிக்கே இருக்குன்னா, இல்ல நீ அவங்களோட தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்கட்ட இருந்து நீ வந்து லெசன்ஸ் கத்துக்கணும். இது எதுவுமே கிடையாது ஆக்சுவலா. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த 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 நம்மளுக்குள்ள பதிஞ்சு இருக்கிற இந்த விஷயங்களை நம்மள் வந்து நீக்கியிருக்க மாட்டோம். நீக்காம இருக்கிறப்பை தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடா நம்மளுக்கு லெசன்ஸ் எடுக்காத மாரி நம்மள வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜிஸ் இருக்கும்ல. எனர்ஜி பேட்டர்ன் வந்து நம்மளுக்குள்ள இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபியர் இருந்ததுன்னா, அதுக்கே நம்ம வந்து பயந்துகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் கண்டிஷன் ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோசியல் கண்டிஷன் ஃபியருக்குள்ளேயே நம்ம இருப்போம். அது வெளியே வரமாட்டோம். ஸோ, எப்போதுமே அந்த ஃபியர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு திரும்ப திரும்ப அதுவே தான் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதேமாரி என்னன்னா அட்டாச்மெண்ட். இப்போ நம்மளோட ஜர்னிய பொறுத்தவரை மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள இருப்போம். அதாவது ட்வின் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம அட்டாச்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த சோல்ஸ் எல்லாம்
தான் வந்து நெறைய நம்மளுடைய ஃப்ரீக்வென்சி ஒத்த சோல்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்மென்ட்டோட இருப்போம். ஸோ அந்த அட்டாச்மென்ட்டோட நம்ம வந்து இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கார்மிக் லெசன்ஸு. இது இப்ப இதோட இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லெசன்ஸ் நான் சில லெசன்ஸ் எடுக்கணும். இந்த சைக்கிள் முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இப்படிதான் இது வந்து கர்மா. இப்படிங்கிற மாரியே நம்மளுக்கு பேட்டர்ன் ஆல்ரெடி நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால, இந்த லூப்புக்குள்ளயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எனர்ஜி லூப்புக்குள்ளே நம்ம வந்து போயிருவோம். இதே ஃபியர் அதாவது எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி தான். அதாவது பயம்னாலும் ஒரு எனர்ஜி தான். அட்டாச்மென்ட்னாலும் ஒரு வகை எனர்ஜி தான். ஒரே ரியாக்ஷன நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து காட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஒரு லூப்புக்குள்ள போய் நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்டின்னா சிக்கிருவோம். அப்ப இதுல இருந்துனா நம்ம வந்து கண்டிப்பாக வெளிய வரணும். வெளிய வரல அப்டின்னா, நீங்க எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதாவது பிறப்பு இந்த டைம் லூப் அப்படி இது வந்து டைம் லூப் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப காலையில நம்ம வந்து பிறக்கிற மாதிரியும் திருப்பி சாகுற மாதிரியும் அடுத்த நாள் வந்து பிறக்கிறோம் சாகுறோம் இப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே நம்ம வந்து ரிப்பீட்டட் பேட்டர்னுக்குள்ளே இருப்போம். இப்ப இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேக் எடுக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா கான்சியஸா அவேர்னஸோட இருக்கணும். அதாவது நம்மளுடைய அறிவு வந்து விழிப்புணர்வு தன்மையோட இருக்கணும். இருந்தால்தான் இந்த லூப்புக்குள்ள இருந்து நீங்க வந்து வெளியே வர முடியும். அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறதை நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அப்சர்வ். மெயின் ரீசன் என்னன்னா, நீங்கள் உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிப்பீட்டடா இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நீங்க. அப்படியே அத யோசித்துக்கிட்டே இருக்கணும். அப்சர்வ் பண்ணணும். யோசிக்கிறதோட அப்சர்வ் பண்ணணும். அப்போ யாராவது உங்களை வந்து இக்னோர் பண்ணினா, நீங்க வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்றீங்க? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா, அந்த லூப்குள்ளேயே தான் நீங்க வந்து இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அட்டாச்மென்ட் அதிகமா இருக்கு, அப்படிங்கிறது நீங்க வந்து தெரியும். அப்போ நீங்க அவேர்னஸோட இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அட்டாச்மென்ட் இருந்ததுன்னா, அவர் செய்றது எல்லாமே சரி. நான் தான் வந்து ட்ரை பண்ணணும். நான் தான் வந்து மாத்தணும். அவங்க செய்றது சரி. நான் மாத்தணும். இப்படியே நீங்க பேட்டர்ன்குள்ளே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இந்த அட்டாச்மென்ட் கான்செப்ட் நம்ம பிளைண்டா ஒருத்தங்க அவங்க செய்றது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு ஏத்துக்கிறோம் அப்படின்னா, முதல்ல செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களிடம் அட்டாச்மென்ட்டோட இருக்கிறீங்களா நீங்க? இந்த அட்டாச்மென்ட் இருந்ததுன்னா, பிளைண்ட் சப்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இது எல்லா ஆங்கிள்லயும் வந்து யோசித்து பார்க்கணும். அப்சர்வ் பண்ணி வந்து உங்கள பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த லூப்ப கண்டிப்பாக நீங்க பிரேக் பண்ணியே வந்து ஆகணும். அப்போ இந்த லூப் வந்து கவனிக்கணும். எப்படி பிரேக் பண்றதுன்னா, அதான் சொன்னேன் தான் நானு. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கவனிக்கணும். எந்த சிட்யூவேஷன்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடா வருது? எந்த டைப் ஆஃப் பீப்பிள் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா உங்கள்கிட்ட வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்து அத வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அப்போ வந்து என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? இப்போ அதுக்கு என்ன ரியாக்ட் குடுக்குறீங்க? ஒரே மாரி ஃபீலிங் எடுக்கிறீங்களா? ஒரே மாரி ரியாக்டன் குடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணணும். அப்போ அந்த ஒரே மாரியே ரிப்பீட்டடா நீங்க வந்து இந்த லைஃப் லூப் குள்ள வந்து நீங்க சிக்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் குடுக்கிறத நீங்க வந்து மாத்தணும். சரிங்களா? இப்போ ஒரு ஒரு இதுக்கு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. ஸோ அதுக்குடைய ரெஸ்பான்ஸ் வந்து இப்படிதான் குடுக்கணும். ஏன் அப்படின்னா, அப்படிதான் குடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க நீங்க. ஸோ அத வந்து பிரேக் பண்ணணும் நீங்க. அத பிரேக் பண்ணிட்டு, வேற மாரி ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து சூஸ் பண்ணி, அந்த லூப்புக்குள்ள இருந்து நீங்க வந்து வெளிய வர பார்க்கணும். அப்ப எனர்ஜி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செல்ஃப் வொர்த் அப்படிங்கிறது. இப்போ நம்ம செல்ஃப் வொர்த்த வந்து இன்கிரீஸ் பண்ணணும். பவுண்டரீஸ் வந்து நம்மளுடைய ட்வின்னுகிட்டயும் வந்து பவுண்டரீஸ் வைக்கணும். அதாவது அவங்க வந்து பவுண்டரீஸ் வைக்கல அப்படின்னு சொன்னா, அவங்க பெரிய பெரிய அட்வான்டேஜ் அத எடுத்து நம்மளுடைய செல்ஃப் வொர்த்த வந்து அவங்க இன்கிரீஸ் பண்ணவே வந்து விடமாட்டாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்து பவுண்டரீஸ் வைக்க தெரியணும். இது வந்து நம்ம ட்வின் அப்படிங்கிறதோட யார்ட்டயுமே நீங்க வந்து பவுண்டரீஸ் வைக்க தெரியணும். பவுண்டரீஸ் வைக்க தெரிஞ்சால் தான் உங்களுடைய எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆகும். இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இதுக்குள்ளேயே தான் வந்து நீங்க வந்து சிக்கிக்கிட்டே நீங்க வந்து இருப்பீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வந்து எப்படி வந்து பார்க்கிறது? அப்ப மெடிடேட் பண்ணணும். ஜர்னலிங் எழுதி பார்க்கலாம் நீங்க. எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். என்ன அப்படின்னா, நீங்க எந்த சுழற்சிக்குள்ளே நீங்க வந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறீங்க? ஏன் வந்து இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா நடக்குது? அப்படிங்கிறதை வந்து நீங்க வந்து நல்லா கவனிச்சு, அத ஸ்ட்ராங்கா அப்சர்வ் பண்ணி நீங்க வந்து அதை வந்து மாற்றுறதுக்கு வந்து நீங்க வந்து முயற்சி செய்யணும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப வருட காலம் பழகிருக்கும்போது, என்னடா இப்படியே வருதுன்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா,
இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்ல நீங்க இருக்கிறீங்க? முதல்ல நீங்க என்ன பேட்டர்ன் உங்களுக்கான பேட்டர்ன போடணும். இப்போ இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறமே நீங்க பார்த்தாலே வந்து தெரிஞ்சிரும். ஏன் அப்படின்னா, எல்லாத்தோட இதுவும் உங்க சர்ஃபேஸ்க்குள்ள வந்திருக்கும். ஸோ சர்ஃபேஸ் மேல எழும்பி வரும்போது, நீங்க அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி குடுத்தீங்க அப்படிங்கிறதை நீங்க 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 வந்து கவனிச்சீங்க. அத வந்து எழுதினீங்க, இல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓ! நான் வந்து இந்த பேட்டர்ன்க்குள்ள, இந்த லூப்புக்குள்ளே திருப்பி திருப்பி அதனால தான் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு எனர்ஜி ஷிஃப்ட் ஆகி என்னால போக முடியல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க விழித்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெதுவாக இந்த பேட்டர்ன் என்ன ஆயிரும், இந்த லூப் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசால்வ் ஆயிரும். சரிங்களா? இத இத எல்லாருமே இத வந்து செக் பண்ணுங்க நீங்க. எப்படி எப்படி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு லைஃபா இருக்கட்டும், ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கட்டும். எதுனாலும் எந்த ஒரு இத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், நீங்க எப்படி வந்து ஒரே லூப்புக்குள்ள இருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அதே லூப்புக்குள்ள சிக்கியிருந்தா, ஏன் சிக்கியிருக்கோம்? என் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன பதிஞ்சிருக்கு? என்ன பேட்டர்ன் இருக்கு? அந்த பேட்டர்ன வந்து வெளிய எடுக்கிறோம். எடுத்து அந்த பேட்டர்ன வந்து எப்படி டிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லூப்குள்ள இருந்து நீங்க வந்து வெளிய வந்துரலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு நம்மளோட ஜர்னில. சாதாரணமா நீங்க வந்து டைம் லூப் அப்டின்னா, அதுக்கு நெறைய டெஃபினிஷன்ஸ் வந்து குடுக்கலாம். பட் நான் வந்து இப்ப நம்மளோட இதுக்கு என்ன வேணும்? நம்மளோட ஜர்னிக்கு என்ன வேணும்? ஸோ உங்களோட வாழ்க்கையில் ரிப்பீட்டடான பேட்டர்ன்ஸ் வந்து நீங்க சுழன்றுகிட்டே அதுக்குள்ளே லூப்குள்ள இருக்கிறீங்க அப்டின்னு தெரிஞ்சா, அந்த பேட்டர்ன கண்டுபிடிச்சு அத டிசால்வ் பண்றதுக்கான வழியை வந்து நீங்க தேடிக்கிட்டீங்க அப்டின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இதுல இருந்து நீங்க வந்து தப்பிச்சிடலாம். தேங்க் யூ.